இந்த வீடியோவில் ஆர்டர் பிளாக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஆர்டர் பிளாக் இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எங்கெங்கே நம்ம என்ட்ரி எடுக்கலாம், செல்லிங் எப்படி பண்ணலாம், எப்படி ஸ்டாப்லாம் செட் பண்ணலாம் ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆர்டர் பிளாக்ஸ் அப்படிங்கிறது யார் மெயினாக என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் பேங்க்ஸு, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எஃப்ஐஐஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் வந்துட்டு 1000 கோடி 500 கோடி அந்த மாதிரி அமௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கும்போது ஒரே ஆர்டராக 200 crores 500 crores வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆர்டரை வந்துட்டு அவங்களால ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு மார்க்கெட் ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். ஏதோ ஒரு பெரிய ஒரு என்டிட்டி வருதுன்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு மார்க்கெட்டை டெப்த்லேயும் ஈஸியாக வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதனால மற்ற பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லார்ஜ் சங்க்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு இடம் பார்த்திங்கன்னா இப்போ சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்தராக ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த லார்ஜ் சங்க்ஸ் ஆஃப் ஆர்டரை உங்களுக்கு சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. அதாவது இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பாட்டம் போகும்போது உங்களுக்கு ஃபர்தராக இன்னொரு 1000 குவான்டிட்டி பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் ஒரு 300 குவான்டிட்டி பண்ணுறாங்க, ரெண்டாவது அதே இடத்துல வரும்போது 300 குவான்டிட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகும். இப்போ இதை தான் பார்த்திங்கன்னா நம்ம கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி ஆர்டர் பிளாக்ஸை நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஃபாரெக்ஸ் எதில் வேணாலும் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கிளியராக வந்துட்டு புரியும். ஸோ நம்ம இப்போ இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சாலிடேஷன்லேயே இருக்குது. அப்போ அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் பிளாக்கில் டாப்பில் பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆர்டர் வந்துட்டு ஃபர்தராக செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 500 குவான்டிட்டி செல்ப்பாங்க, திருப்பி ஒரு 500, இன்னொரு 500 குவான்டிட்டி செல், ஃபைனலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை அந்த கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா செல் பண்ணி வந்துட்டு கீழே இறக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பேரிஷ் ஆர்டர் பிளாக். இதே பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கும் இருக்கும். நம்ம இப்போ ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டரில் நிஃப்டிக்கு எங்கெங்கே ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிருக்கு, இதை வச்சு நீங்கள் எப்படி பார்த்திங்கன்னா சப்போஸ் ஒரு ஐடியா எடுத்து செல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த ஆர்டர் பிளாக் கிட்ட வரும்போது செல் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட்ஜ் பண்ணி செல் பண்ணிவிட்டு அங்கே மேலே வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ரொம்ப இப்போ ட்ரேடிங் வியூவில் நம்ம ஆர்டர் பிளாக் ஃபைண்டர், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் பிளாக் ஃபைண்டரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது சார்ட்டில் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சார்ட் இது வந்து நிஃப்டி 50 சார்ட் எடுத்திருக்கேன். இண்டிகேட்டரில் போய்க்குங்க. இண்டிகேட்டரில் போயிட்டு நமக்கு ஆர்டர் பிளாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஆர்டர் பிளாக்ஸ் அப்படிங்க டைப் பண்ணோன்னே சோனார் லேப் அப்படிங்கிற ஒரு 5091 லைக்ஸ் இருக்கிற ரெண்டாவது ஆர்டர் பிளாக் வித் சிக்னல்ஸ் அப்படிங்கிறத இண்டிகேட்டரை வந்துட்டு லோட் பண்ணிக்கங்க. ஸோ இப்படி லோட் பண்ணோன்னா உங்களுக்கு க்ளீனாக எந்தெந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக் இதாக இருக்குது அப்படிங்கிறத இந்த சிக்னல்ஸ் வந்துட்டு காமிச்சிரும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் பிளாக் ஜோன், இது ஒரு ஜோன். ஏன்னா 2 டைம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இதாகிட்டு கேப் அப் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் செல்லிங் நடந்திருக்கு. இந்த ஜோனும் பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக் தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு செல் இங்கே, அதுக்கப்புறம் ரெண்டாவது செல் இங்கே பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது குவான்டிட்டிஸ் இப்போ 1000 குவான்டிட்டி பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு 500 குவான்டிட்டி, இங்கே ஒரு 500, அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு மார்க்கெட் விழுந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக பார்த்திங்கன்னா சப்போஸ் செல்லிங் பண்ணுறீங்க, அப்போ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் ஸ்பாட்டில் இல்லை ஹெட்ஜிங் பண்ணி பண்ணும்போது செல்லிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்ம கேப்சர் வந்துட்டு பண்ணலாம். ஸோ மெயினாக இது வந்துட்டு நம்ம ப்ரீவியஸாக வந்துட்டு எந்தெந்த இடத்துல நமக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் இது. எந்தெந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் பிளாக்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் பிளாக்ஸ் ஹேப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத க்ளீனாக காமிக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம செல்லிங் இது வந்துடுச்சுனாலே டிகே ஆகிடும். இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் திருப்பி இங்கே வந்தாலும் உங்களுக்கு பெரிய வந்துட்டு அந்த எக்ஸ்பிரி ஆகிடும் அந்த பர்டிகுலர் வீக்கு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் மேக்ஸிமம். ஸோ இதை வச்சு நீங்கள் பையிங் அண்ட் செல்லிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆர்டர் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி ஆர்டர் பிளாக்ஸ் ஃபைண்டர் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன்.
லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்சஸும் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் 8072210003 அப்படின்னு. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ